வணக்கம். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கூடவே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அருமையான ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு உருண்டை குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கைப்பிடி போல் கடலைப்பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 2 வத்தல் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அடிச்சுக்கணும். தேவைப்பட்டால் இஞ்சி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இஞ்சி இல்லை. இஞ்சி பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 கைப்பிடி போல் இருக்கிற வாழைப்பூ. நான் வந்து இது பொரியல் பண்ணலாம் அப்படின்னு தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இன்றைக்கி இது வந்து உருண்டை குழம்பா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே இதில் வந்து சேர்த்துட்டேன். அப்படியே முழுசாக போட்டும் 2 பல்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிரும். அதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து இதை ஒரு பல்ஸு விட்டால் போதும். நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது கூடவே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதிலே பிசைஞ்சிடலாம் தான் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்தேன். ஆனால் அது தோது வரல, அதனால் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். பிளேட்டில் மாற்றிட்டு இது நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சொதன்னு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதிலே வந்து பொடியாக நறுக்கின மல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பெருங்காயத்தூள் இஞ்சி வாசனை பிடிக்காது, அதனால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லி இலை போடுறதுக்கு நான் வந்து சரி குழம்புல சேர்ப்போம்ல அப்படின்ட்டு இதில் போடலை. சரியா? இப்போ வந்து இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான உருண்டை குழம்பு ரெசிபி. மிஸ் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 உருண்டைக்கு இருந்தது. இதை வந்து எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ இந்த கொஞ்சமாக கடைசி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதோடு சேர்த்து ஒரு மடக்கு தண்ணியை ஊற்றி அதை நல்லா கழுவி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம குழம்புல வந்து இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். குழம்புல சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் எடுத்து வைக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆவியில் நம்ம அவிச்சுக்க போகிறோம். தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அது துணியை போட்டேன். நான் தெரியாமல் பண்ணினது ஒரு தப்பு, மறந்து போய் பண்ண தப்பு. இட்லி ஊற்ற போகிறேன்னு நினச்சி துணியை போட்டுட்டு அந்த உருண்டையை உருட்டி வச்சிட்டேன். இப்படி வேக வைக்கும்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் துணி போடாமல் அதே டேரெக்டாக இட்லி தட்டில் வச்சிங்கன்னா 10 நிமிஷம் தான், சூப்பராக வெந்துடும். எனக்கு கூட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இது வேகட்டும். இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் காய்ந்த மிளகா இதெல்லாம் சேர்த்து வெடிக்கவும் நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த உருண்டை குழம்புக்கு வந்து மறக்காமல் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிடணும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா பொன் முருகலாக வறுக்கிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் தான் இந்த உருண்டை குழம்புக்கு ஹைலைட்டு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி 2 அதை வந்து மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிட்டேன். நான் பொடிசாக கட் பண்ணி போட்டு கொலையாக வதக்கினாலும் வதக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது குழம்பு நல்லா ஜூஸியாக இருக்கும், திக்காக இருக்கும், நல்லா புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும். பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளியெல்லாம் வெந்து ஓரங்களில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி குழம்பு, உருண்டை குழம்பு, வெந்தய குழம்பு இதுக்கெல்லாம் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரு கழுவுன தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம்னா அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு வந்து லைட்டாக கெட்டிப்படும், வாசனையும் வேறு லெவலில் இருக்கும். அந்த ஓரங்கள்லாம் பபுள்ஸாக வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அருமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் புளி, அதை வந்து கட்டியாக கரைச்சி வச்சுருந்தேன். அதை அதோட சேர்த்துக்கலாம். குழம்பு நம்ம எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ அதுக்கு தக்கனதான் நம்ம புளியும் தக்காளி கூட்டி குறைச்சா சேர்த்துக்கிடணும். புளியோட பச்சை வாசனை ஒரு 2 கொதிக்கும் போதே போயிடும். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நமக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய டம்ளர் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்பு வந்து கொதித்து கொஞ்சம் வற்றி வரும்போது நமக்கு அந்த தேவையான எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு இருக்கணும். அதனால் தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குழம்பு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு கரெக்டாக நம்ம பார்த்து வச்சுக்கிடணும். இப்போ வந்து நல்லா எனக்கு 20 நிமிஷமாக அந்த உருண்டைகள் வந்து வெந்துருச்சு. துணி போடாமல் வேக வச்சோம்னா 10 நிமிஷத்தில் அந்த உருண்டைகள் வந்து வெந்துடும். இதை அப்படியே டைரெக்டாக எடுத்து நான் வந்து குழம்புல போட்டுட்டேன். சரியா? குழம்புல வந்து உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் கிளறி விட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் அடுப்பை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த குழம்புல இருக்க உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே அந்த உருண்டைக்குள்ளே வந்து போகும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு போல், ஒரு சின்ன கப்பு தான், ஒரு கப்பு போல் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வாழைப்பூ உருண்டை குழம்பு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டுக்கலாம். உடனே எடுத்து சாப்பிடாம ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்லாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அந்த குழம்புல உள்ள சாறு எல்லாமே இந்த உருண்டைக்குள்ளே போயிருக்கும். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழைக்காலங்களில் சூடாக இந்த மாதிரி வாழைப்பூ உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்றது அருமையாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பை விதித்து அன்பை பெறுவோம். நன்றி.